Good morning students. Today we are going to learn new lesson, sorting materials into group. Okay, what is mean by sorting? Sorting means similar type of material at similar place and it is convenient to study their property. நம்ம எதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது? ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு நான் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறேன், அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் இந்த டஸ்டர் இதுவும் நான் வந்து இதெல்லாம் என்னது? ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர் எதால் இது பண்ணியிருக்காங்க? வுட்டால் மேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது, மெட்டீரியல்ஸ்னா என்னன்னு தெரியுதா? ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னா நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம டச் பண்ணி அது ஃபீல் பண்ணுறோம், நம்ம கண்ணால் பார்க்குறோமோ அது எல்லாமே என்னது? ஆப்ஜெக்ட்ஸ். வாட் இஸ் மெட்டீரியல்? அந்த ஆப்ஜெக்டை அந்த பொருளை வந்து செய்கிறதுக்கு தேவைப்படுறது தான் என்னது? மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வுட்லேருந்து என்னெல்லாம் இது பண்ணுறோம்? சேரு, டேபிள், அதெல்லாம் என்னது? வுட்ல இருந்து தான் இது பண்ணுறோம். ஓகே, இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த லெசனில் ஷார்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன்டு குரூப். எதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணுறோம்? ஷார்ட்டிங் ஹேவ் பி டன் பிகாஸ் டூ ரீசன். ஓகே, ரெண்டு ரீசன் கண்டிப்பாக தேவை ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு. ஒன் இஸ் சிமிலர் டைப் ஆஃப் மெட்டீரியல் அட் சிமிலர் பிளேஸ். அப்படி நம்ம ஷார்ட் பண்ணும்போது தான் சிமிலர் டைப் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸும் நம்ம இது பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் கன்வீனியன்ட் டு ஸ்டடி தியர் ப்ராப்பர்ட்டி. அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம என்னன்னு நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ரீசனால தான் நம்ம மெட்டீரியல்ஸை வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, சூப்பர் மார்க்கெட் போகும்போது அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டேஷ்னரி எல்லாம் ஒரு சைடு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு, அப்புறம் டாய்லெட் வீட்டுக்கு தேவையான டாய்லெட் அந்த இதெல்லாம் ஒரு சைடு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. அதெல்லாம் என்னது? நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஷார்ட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க மெட்டீரியல்ஸ். ஓகே, அண்ட் in this lesson property means special features of every material. ஒரு மெட்டீரியலோட ஸ்பெஷல் ஃபியர்ஸை தான் என்னது சொல்கிறோம்? ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம குரூப் பண்ண முடியும், இல்லைனா சார்ட்டிங் பண்ண முடியும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அந்த மெட்டீரியலோட அப்பீரன்ஸை பொறுத்து இது பண்ணலாம். அண்ட் solubility அண்ட் ஃப்ளோட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, ஹார்ட்னஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. ஓகே, இந்த ஒரு ஆப்ஜெக்டோ இல்லைன்னா ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்னா அதோட வந்து ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம வந்து அதை சார்ட்டிங் பண்ணிக்கலாம், இல்லைனா குரூப் பண்ணிக்கலாம். இப்போ அப்பீரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் கேன் பி டிவைடட் இன்டு டூ. ஒன் இஸ் லஸ்ட்ரஸ், இன்னொன்று நான் லஸ்ட்ரஸ். சில மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணும்? ஷைனிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல், காப்பர்லாம் என்ன பண்ணும்? நம்ம பார்க்கும்போது என்னதான் இருக்கும்? ஷைனிங்காக இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் கால்ட் லஸ்ட்ரஸ். அண்ட் நான் லஸ்ட்ரஸ் மெட்டீரியல்ஸ்னால் என்னது? நான் லஸ்ட்ரஸ் மெட்டீரியல்னா சொரசொரப்பாக இருக்கிறது, ஷைனிங்காக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லஸ்ட்ரஸ்க்கு வந்து சாண்ட் பேப்பர். ஓகே, அப்பீரன்ஸை வச்சு நம்ம அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்? வாட் இஸ் மீன் பை கிளாஸிஃபிகேஷன்? grouping object on the basis of similarity and dissimilarities. ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா அதோட சிமிலாரிட்டி அண்ட் டிசிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பீரன்ஸை வந்து ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் லஸ்ட்ரஸ் அண்ட் நான் லஸ்ட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லஸ்ட்ரஸ்னால் என்னது? இட் ஹேஸ் ஷைனி சர்ஃபேஸ், அதை தான் என்ன சொல்கிறோம்? லஸ்ட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல், காப்பர் அதெல்லாம் என்னது? லஸ்ட்ரஸ். பிகாஸ் இந்த சர்ஃபேஸ் என்னதாக இருக்கும்? ஷைனியாக இருக்கும். ஓகே, தென் நான் லஸ்ட்ரஸ். வாட் இஸ் மீன் பை நான் லஸ்ட்ரஸ்? நான் லஸ்ட்ரஸ்னா சாண்ட் பேப்பர் என்னதான் இருக்காது? ஷைனிங்காக இருக்காது. அதோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சொரசொரப்பாக இருக்கும். ஓகே, அப்போ லஸ்ட்ரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? மெட்டல், காப்பர். நான் லஸ்ட்ரஸ்க்கு வந்து சாண்ட் பேப்பர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் அதை வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம அதை வந்து ஷார்ட்டிங் இல்லைனா குரூப்பிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸை வந்து இட் கேன் பி கிளாசிஃபைட் ஹார்ட் அண்ட் சாஃப்ட். ஹார்ட், வாட் இஸ் மீன் பை ஹார்ட்? மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி கம்ப்ரஸ்ட் ஈஸிலி.
materials which can be compressed easily, it is soft. Okay, நம்ம எதை வந்து compress பண்ணா ஈஸியா இதாகுமோ அதுதான் என்னது soft. hardனா என்னது compress பண்ணா ஹார்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன், நம்ம ஸ்டோனை இது பண்ண முடியுமா, ஹார்டா இருக்கும்ல, அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். சாஃப்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் அதெல்லாம் என்னது சாஃப்ட்டுக்கு. ஸ்பாஞ்ச், காட்டன் ஸ்பாஞ்ச் இதெல்லாம் என்னதா இருக்கும், சாஃப்டா இருக்கும். ஓகே, அப்போ ஹார்ட்னஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு ஹார்ட் அண்ட் சாஃப்ட். அதை மெட்டீரியல்ஸ் which can be compressed easily அதை வந்து என்ன சொல்றோம், சாஃப்ட். மெட்டீரியல்ஸ் which cannot be compressed easily அதை வந்து ஹார்ட் சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன். அண்ட் சாஃப்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்ச் அல்லது காட்டன் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் luster. Luster means shine of materials. Already said that luster means shine of materials. Example வந்து metal, copper அதெல்லாம் சொன்னேன். And next transparent. According to transparency, it can be classified into 3 types. Okay, one is transparent material and another one is translucent material and another one is opaque material. What is mean by transparent? Word la irundhe namakku enna theriyudhu, adu vandu kandipa transparent ah irukum. Okay, for example நம்ம வீட்ல வந்து விண்டோல இருந்து நம்ம வெளியில பாக்கும்போது என்ன தெரியும், transparent. அப்போ example transparent materialக்கு என்ன எக்ஸாம்பிள் வந்து glass எடுத்துக்கலாம். Okay, example of transparent material, one is glass and another one is air and another one is water. வாட்டரில் எப்படின்னா வீட்டில் நம்ம ஃபிஷ் பவுலில் ஃபிஷ் வச்சுருப்போம்ல, அப்போ வந்து ஃபிஷ் வந்து வெளியிலேருந்து பார்த்தாலும் தெரியுதா, அப்போ அது வந்து என்னது எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். வாட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் விச் அலோவ் தி லைட் டு பாஸ் த்ரூ இட் கம்ப்ளீட்லி. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலை வந்து நம்ம லைட்டை பாஸ் பண்ணால் அது அந்த மெட்டீரியல் வழியாக பாஸ் ஆகி வெளியில் அதர் சைடும் தெரியும், அதுதான் என்னது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் என்னது கிளாஸ். நம்ம விண்டோலேருந்து பார்த்தா வீட்டில் விண்டோலேருந்து வெளியில் பார்த்தா தெரியுமா, அப்போ கிளாஸ் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் ஃபிஷ் பவுல். ஃபிஷ் பவுலில் ஃபிஷ் வச்சுருந்தா நம்மளுக்கு வாட்டர், அப்போ வாட்டர் வெளியில் நல்லா தெரியுமா, அதெல்லாம் என்னது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். நம்ம எதை வந்து டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியுதோ அதெல்லாம் என்னது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அண்ட் ஆல்சோ லைட் வந்து பாஸ் த்ரூ இட் கம்ப்ளீட்லி. லைட் வந்து என்ன ஆகும், பாஸ் ஆகும், அதெல்லாம் என்னது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் translucent material, material through which things can be seen partially. நம்ம எதை வந்து பார்ஷியலாக இது கொஞ்சம் தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் ஆயிலை ஸ்மெச் பண்ணி ஆயில் அதுக்கு மேலே தடவிட்டு நம்ம லைட் வழியாக பார்த்தோம்னா பார்ஷியலாக பார்க்க முடியும். சாதாரண ஒரு பேப்பரை பார்க்கும் போது நம்ம அதர் சைடு வந்து பார்க்க முடியுமா, முடியாது. பட் ஆயிலை நம்ம அதில் ஸ்மெச் பண்ணி பார்த்தோம்னா அதர் சைடு வந்து ஒரு பார்ஷியலாக, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியலனாலும் பார்ஷியலாக தெரியும். இப்போ ஆயிலை மெச் பண்ண பேப்பரை லைட்டில் காமிச்சிங்கன்னா லைட் வந்து பார்ஷியலாக தெரியும். ஓகே, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் translucent material. Translucent materialக்கு எக்ஸாம்பிள் எடுத்து பட்டர் பேப்பர் அண்ட் ஆயிலி ஸ்மெஷ் பேப்பர். பேப்பரில் வந்து ஆயில் வச்சுருப்போம்ல, ஆயிலில் வந்து ஸ்மெஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் என்னதுக்கு எக்ஸாம்பிள், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஆயிலி பேப்பர். And next, opaque material. What is mean by opaque? Opaque material through which you are not able to see things at all. இப்போ opaque materialனா அது வழியா நம்ம எதையும் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உடன் போர்டு இல்லைன்னா உடன் டோரில் இருந்து நம்ம வெளியில் பார்க்க முடியுமா, முடியாது. அது அப்போ opaque materialக்கு எக்ஸாம்பிள் என்னது, wood. ஓகே, அந்த மெட்டீரியல் வழியாக எந்த ஒரு திங்ஸையும் பார்க்க முடியாது, அதுக்கு என்னது, அதுதான் என்னது opaque மெட்டீரியல். அதுக்கு என்னது, டோர்லேருந்து நம்ம வெளியில் பார்த்தா தெரியுமா, உடன் டோர்லேருந்து பார்த்தா தெரியாது. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் opaque மெட்டீரியல். What is property? Special features of every material. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை தான் என்ன சொல்கிறோம், ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். கிளாஸிஃபை, எதுக்கு கிளாஸிஃபை பண்ணுறோம், அந்த மெட்டீரியலோட சிமிலாரிட்டி டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் luster is a shine of materials. appearance based on the property. first property என்னது, appearance. ஒரு மெட்டீரியலோட appearance வச்சு அது appearance அது இல்லைன்னா அதோட texture வச்சு அதை classify பண்ணலாம். it can be classified into two. one is lustrous and non-lustrous. lustrous means it has shiny surface. okay, for example metal, copper அதெல்லாம் என்ன இருக்கும், surface வந்து ஷைனிங்கா இருக்கும். what is non-lustrous னா என்னது, சொரசொரப்பா இருக்கும், அது வந்து sandpaper. and second property is hardness. hardness means hardness வந்து எப்படி இது பண்ணலாம், hard, soft அப்படின்னு டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்.
ஹார்ட் மெட்டீரியல்லாம் என்னது ஸ்டோனில் நம்ம இது பண்ணும்போது ஹார்டாக இருக்கும், அதை வந்து ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ண முடியாது. பட் காட்டன், அதுக்கப்புறம் காட்டனை வந்து நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணலாம். காட்டன், ஸ்பாஞ்ச் அதெல்லாம் என்ன ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். இட் ஹேஸ் பின் சாஃப்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சியை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி டிவைடட் இன்டு 3. ஒன் இஸ் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒபேக். டிரான்ஸ்பரண்ட்னா அந்த வேர்ட்லேயே இருக்குது, நம்ம வந்து எதையும் டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியும். நம்ம கிளாஸ், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னது கிளாஸு, வாட்டர் அண்ட் ஏர், அதெல்லாம் என்னது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். Transparent material which allows the light to pass through it completely and also transparent material வழியா நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது அது பாஸ் ஆகி வெளியில தெரியும். ஓகே, this is an example for transparent material. And translucent material through which things can be seen partially. எது வழியா திங்ஸை வந்து நம்ம ஃபுல்லும் பார்க்க முடியல, பார்ஷியலாக தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர் பேப்பர், அதுக்கு என்ன சொன்னால் பட்டர் பேப்பர், இல்லைன்னா ஆயில் இது பண்ண பேப்பர் வழியா நம்ம லைட்டை பார்க்கும்போது பார்ஷியலாக தான் பார்க்க முடியும், ஃபுல்லும் பார்க்க முடியாது. அதுதான் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒபேக் மெட்டீரியல். ஒபேக் மெட்டீரியல்னா அது வழியாக லைட்டையும் பாஸ் பண்ண முடியாது, நம்மளும் இன்னொரு சைடை வந்து பார்க்க முடியாது. ஒபேக் மெட்டீரியல் த்ரூ விச் யூ ஆர் நாட் ஏபிள் டு see things at all. நம்ம வந்து அது வழியாக திங்ஸை வந்து பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வுடன் டோர். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அந்த மெட்டீரியல்ஸோட அப்பியரன்ஸ் என்ன, சொலிபிலிட்டி, ஃப்ளோட்டேஷன், டிரான்ஸ்பரன்சி, ஹார்ட்னஸ், கண்டக்டிவிட்டி, அதுதான் அந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அதை பொறுத்து அதை வந்து குரூப்பிங் பண்ணுவாங்க. ஓகே, மெட்டீரியல்ஸ் தட் ஹேவ் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் என்னதெல்லாம், அப்பியரன்ஸ், கண்டக்டிவிட்டி, ஹார்ட்னஸ், சொலிபிலிட்டி, ஃப்ளோட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம், அப்பியரன்ஸ், ஹார்ட்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், சொலிபிலிட்டி. வாட் இஸ் சொலிபிலிட்டி? சொலிபிலிட்டினா என்னது, கரையும் தன்மை. சொலியூபிள் மெட்டீரியல்ஸ் விச் டிசால்வ் இன் வாட்டர், that material is called soluble. okay, soluble na என்னது, materials which dissolve in water. எந்த மெட்டீரியல்லாம் வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் என்ன சொல்றோம், soluble material அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டோம், பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்து அதில் வந்து சால்ட்டை வந்து டிசால்வ் பண்ணுறோம். சால்ட்டை டிசால்வ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, டிசால்வ் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் soluble substance. ஓகே, மெட்டீரியல்ஸ் that dissolve in water is called soluble. ஓகே, what is insoluble? Materials which do not dissolve in water. அப்போ மெட்டீரியல்ஸ் soluble substanceக்கு எக்ஸாம்பிள் என்னது, salt and sugar. These are the example of soluble substance. Insoluble substance, materials which do not dissolve in water is called insoluble substance. Insoluble material வந்து எப்படி insoluble சொல்றோம், வாட்டர்ல வந்து dissolve ஆகுறது எல்லாமே என்னது, insoluble. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துட்டு அதுல சாண்டை போடும்போது சாண்ட் dissolve ஆகுமா, ஆகாது, அடியில வந்து அப்படியே நிற்கும். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் என்னது, sand. Insoluble substance example என்னது, sand. And next, miscible, liquids that dissolve in water. இப்போ என்ன பார்த்தோம், materials which dissolve in water தான் என்ன சொல்றோம், சால்ட்டும் சுகரும் சொல்றோம். miscible substance என்னது, liquids that dissolve in water. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பீக்கர்ல வாட்டர் எடுத்துட்டு அதில் வந்து இங்க் ஊற்றுறோம். இங்க் ஊற்றுனா என்ன ஆகுது, அது வந்து டிசால்வ் ஆகுதா, அப்போ லிக்யூட், இங்கு வந்து ஒரு லிக்யூட், அந்த லிக்யூட் வந்து வாட்டரில் வந்து என்ன ஆகுது, டிசால்வ் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஆரஞ்சு ஜூஸ். வீட்டில் ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது வாட்டரில் ஆரஞ்சு இதை பண்ணும்போது அது வந்து டிசால்வ் ஆகும். ஆனால் அனதர் எக்ஸாம்பிள் வினிகரும் நம்ம வந்து வாட்டரில் ஊற்றும் போது அது எதாகும், டிசால்வ். அப்போ லிக்யூட்ஸ் என்னென்ன லிக்யூட்ஸ்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் என்னது சொல்கிறோம், மிஸ்சிபிள். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர் என்னது, மிஸ்சிபிள், லிக்யூட்ஸ் தட் டிசால்வ் இன் வாட்டர். எக்ஸாம்பிள் என்னது, வினிகர், and another example வந்து orange juice. அதெல்லாம் என்னதுக்கு, மிஸ்சிபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸாம்பிள், லிக்யூட்ஸ் தட் டிசால்வ் இன் வாட்டர். அப்போ நம்ம இங்கே வாட்டர் எடுத்துட்டு அதில் வந்து இங்கே ஊற்றும் போது அந்த லிக்விட் வந்து என்ன ஆகுது, டிசால்வ் ஆகிடுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இம்மிசிபிள், லிக்யூட்ஸ் தட் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். அதுக்கு என்ன சொல்கிறோம், இம்மிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ளஸ் ஆயில், ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துட்டு அதில் ஆயில் இது பண்ணும்போது அது மிசிபிள் ஆகுமா, டிசால்வ் ஆகுமா, அந்த லிக்யூட் டிசால்வ் ஆகாது. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இம்மிசிபிள். இம்மிசிபிள் எக்ஸாம்பிள் என்னது, வாட்டர் ப்ளஸ் ஆயில்.
வாட்டரில் ஆயில் இது பண்ணும்போது அந்த லிக்விட்ஸ் வந்து என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. திஸ் இஸ் சொலிபிலிட்டியை பொறுத்து அதை வந்து சொலிபிள், இன்சொலிபிள், மிசிபிள் அண்ட் இம்மிசிபிள் கிளாஸிஃபை பண்ணுறோம். சொலிபிள் சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல்ஸ் விச் டிசால்வ் இன் வாட்டர் இஸ் கால்ட் சொலிபிள் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் ப்ளஸ் வாட்டர். வாட்டரில் வந்து சால்ட்டை போடும்போது அது வந்து டிசால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்சால்யூபிள் மெட்டீரியல்ஸ் விச் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட். வாட்டரில் சாண்ட் போடும்போது டிசால்வ் ஆகுமா, ஆகாது. அண்ட் immiscible liquids that dissolve in water. liquids என்னென்ன liquidsலாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், மிசிபிள் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வினிகர், ஆரஞ்ச் ஜூஸ், லெமன் ஜூஸ்லாம் என்னது, அதுவே ஒரு லிக்யூட் தான். அதை நம்ம வாட்டரில் போடும்போது இன்னொரு வாட்டரும் ஒரு லிக்யூட் தான். அப்போ அது லிக்யூடில் போடும்போது என்ன ஆகுது, டிசால்வ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் தட் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ளஸ் ஆயில். வாட்டர் ப்ளஸ் ஆயிலில் போடும்போது அது வந்து டிசால்வ் ஆகுமா, ஆயில் டிசால்வ் ஆகாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃப்ளோட்டேஷன். வாட் இஸ் மீன் பை ஃப்ளோட்டேஷன்? ஃப்ளோட்டேஷன் என்னதுன்னா மிதப்புத்தன்மை, மிதக்கிறது, அதான் சொல்லுவோம் என்னது, ஃப்ளோட்டேஷன். மிதக்கும் தன்மை, அதான் என்ன சொல்கிறோம், ஃப்ளோட்டேஷன். ஆக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங். இப்போ எந்த ஒரு பொருளை வந்து தண்ணியில் போடும்போது அது வந்து ஃப்ளோட் ஆகுதோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஃப்ளோட்டேஷன். வாட் இஸ் ஃப்ளோட்டேஷன்? ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஃப்ளோட் ஆர் சிங்க் டிபெண்டிங் அப்பான் தியர் ஷேப். அதை ஷேப்பை பொறுத்து அது வந்து ஃப்ளோட் ஆகுறதுனா என்னது, மிதக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பீக்கரில் வந்து நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து பால் போடுறோம், அது என்ன ஆகுது, மிதக்குது. ஏன்னா பாலோட டென்ஸ் வந்து வாட்டரோட டென்ஸை விட கம்மியாக இருக்குது, அதனால அது வந்து ஃப்ளோட் ஆகுறது. இந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஃப்ளோட்டேஷன். ஓகே. ஆக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டேஷன் என்னது, மிதக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோட்டேஷன் பார்க்கும்போது சிங்க். ஆப்ஜெக்ட் தட் ஃப்ளோட் ஆர் சிங்க் டிபெண்டிங் அப்பான் தியர் ஷேப். எந்தெந்த பொருள்லாம் தண்ணியில் போடும்போது மூழ்கும், வாட்டரோட டென்ஸை விட அதிகமாக அதோட டென்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், தண்ணியில் போடும்போது மூழ்கும். அப்போ வாட் இஸ் மீன் பை சிங்க்? சிங்குனா என்னது, மூழ்கிறது, மூழ்கும் தன்மை. ஃப்ளோட்னா என்னது, மிதக்கிறது. சிங்க்னா என்னது, மூழ்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு 10 ரூபி காயின் எடுத்திருக்கோம், அதை வந்து நம்ம வாட்டரில் போடும்போது அது என்ன ஆகுது, சிங்க் ஆகிடுது, அடியில் போய் நின்றுது, அது வந்து மிதக்கலை. அப்போது அந்த காயினோட டென்ஸ் வந்து வாட்டரோட டென்ஸை விட அதிகமாக இருக்குது, அதனால அது வந்து உள்ளே வந்து சிங்க் ஆகிருக்கு. இந்த ப்ராசஸ் பேர் என்னது, சிங்க். வாட் இஸ் மீன் பை ஃப்ளோட்டேஷன்? ஃப்ளோட்டேஷன்னா என்னது, மிதக்கிறது. எந்த ஒரு பொருளை வந்து நம்ம வாட்டரில் போடும்போது அது மிதக்குதோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஃப்ளோட்டேஷன். அண்ட் சிங்குக்கு வந்து வாட்டரோட டென்ஸை விட அதிகமாக எந்த பொருளோட டென்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபி காயினை நம்ம இப்போ வாட்டரில் போடும்போது அது என்ன ஆகுது, மூழ்கிடுது, அடியில் போய் சிங்க் ஆகிடுது, அதுதான் சிங்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி. இந்த வேர்ட்ல கண்டக்டிவிட்டினா என்னது, கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது. வாட் இஸ் மீன் பை கண்டக்டர்? மெட்டீரியல்ஸ் தட் அலோவ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் த்ரூ தம். எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறதோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, காப்பர் அண்ட் மெட்டல். அதெல்லாம் என்னது, எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். மெட்டீரியல்ஸ் தட் அலோவ் தி எலக்ட்ரிசிட்டி பாஸ் த்ரூ தம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் அண்ட் மெட்டல், அதெல்லாம் என்னது, எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி எதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் என்ன சொல்கிறோம், கண்டக்டர். அண்ட் வாட் இஸ் மீன் பை இன்சுலேட்டர்ஸ்? மெட்டீரியல் தட் டு நாட் அலோவ் தி எலக்ட்ரிசிட்டி. எந்தெந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாதோ, அதாவது அலோவ் பண்ணாதோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், இன்சுலேட்டர். இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள் என்னது, பிளாஸ்டிக்லாம் என்னது, கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. அப்புறம் அந்த காப்பர் ஒயர், நம்ம வீட்டில் வந்து ஒயருக்கு மேலே அந்த இது இன்சுலேட்டர்ஸ் வச்சுருப்போம், ஏன்னா அது வழியாக கரண்ட் வந்து நம்ம தொட்டாலும் நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்காது. ஸோ இன்சுலேட்டர் மெட்டீரியல் தட் டு நாட் அலோவ் தி எலக்ட்ரிசிட்டி. எந்தெந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிசிட்டியை அலோவ் பண்ணாதோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், இன்சுலேட்டர்ஸ். அண்ட் வாட் இஸ் மீன் பை கண்டக்டர்? மெட்டீரியல் தட் அலோவ் தி எலக்ட்ரிசிட்டி பாஸ் த்ரூ தம். எக்ஸாம்பிள் காப்பர் அண்ட் மெட்டல். இன்சுலேட்டருக்கு என்ன எக்ஸாம்பிள்? எல்லா நான் மெட்டல்ஸ்லாம் இன்சுலேட்டர்ஸாக இருக்கும். இட் இஸ் அ பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்டிக்ஸ், அதெல்லாம் என்ன சொல்கிறோம், இன்சுலேட்டருக்கு. பிளாஸ்டிக், வுட்டு, அதெல்லாம் என்ன சொல்கிறோம், இன்சுலேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்
எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் மேக்னெட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்னது அது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம். that attract to the magnet. எந்தெந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயன் மேக்னெட் கிட்ட அயன் கொண்டு அயன் ஸ்டீல் அதெல்லாம் என்ன பண்ணும்போது மேக்னெட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதெல்லாம் என்ன சொல்கிறோம் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த லெசனில் என்ன பார்த்துருக்கோம் ஷார்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன்டு குரூப். அந்த ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் appearance, solubility, flotation, transparency, hardness and conductivity. appearance பொறுத்து அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் சாஃப்ட் அண்ட் அனதர் அப்பியரன்ஸை பொறுத்து எப்படி அப்பியரன்ஸ்னால் அதோட டெக்ஸ்டர் அதோட அப்பியரன்ஸ் அது பார்க்கும்போது ஷைனிங்காக இருக்கா இல்லை சொரசரப்பு இருக்கா அப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே அந்த ஷைனி சர்ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது கெட்டில் அண்ட் ஆல்சோ மெட்டல் அதெல்லாம் என்னது அப்பியரன்ஸுக்கு ஷைனிக்கு வந்து எக்ஸாம்பிள். லஸ்ட்ரஸ் நான் லஸ்ட்ரஸ் அது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். லஸ்ட்ரஸ் நான் லஸ்ட்ரஸ். நான் லஸ்ட்ரஸ் மீன்ஸ் நான் லஸ்ட்ரஸ்னால் என்னது சொரசரப்பான பகுதி சாண்ட் பேப்பர் அதெல்லாம் என்ன சொல்கிறோம் நான் லஸ்ட்ரஸ். அண்ட் ஹார்ட்னஸ் பொறுத்து என்ன ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் சாஃப்ட் இன்னொன்று ஒன் இஸ் அனதர் ஒன் இஸ் ஹார்ட். சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் சில மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம தொடும்போது சாஃப்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் அதெல்லாம் நம்ம ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணவும் முடியும் தொட்டாலும் சாஃப்டாக இருக்கும். ஹார்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் என்னது ஸ்டோன் அதெல்லாம் என்னது ஹார்ட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் another one is transparency. Transparency பொறுத்து it can be divided classified into three. One is transparent material and another one is translucent and another one is opaque. What is transparent? Transparentனா அது வழியா லைட்டை பாஸ் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் விண்டோ அது வழியா இன்னொரு சைடை வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ தி அனதர் எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ் பவுல். அண்ட் வாட் இஸ் டிரான்ஸ்லூசன்ட் அது வழியாக பார்ஷியலாக தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு இன்னொரு அது வழியாகவும் லைட்டும் எப்படி ஆகும் பார்ஷியலாக தான் பாஸ் ஆகும் தான் பாதி தான் பார்க்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது பட்டர் பேப்பர். அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒபேக் மெட்டீரியல். டிரான்ஸ்பரன்சியை த்ரீயாக டிவைட் பண்ணுறோம் டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபேக். ஒபேக் மெட்டீரியல் வழியாக நம்ம பார்க்கவும் முடியாது லைட்டும் பாஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வுட். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் solubility. next property என்னது solubility. solubility பொறுத்து அது வந்து soluble substance, insoluble and miscible and immiscible materials நம்ம classify பண்ண முடியும். soluble வந்து materials which dissolve in water. என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வாட்டர்ல வந்து dissolve ஆகுதோ அதை தான் என்ன சொல்றோம் soluble அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரில் வந்து சால்ட்டை போடுறோம் அது வந்து டிசால்வ் ஆகுதா சால்ட்டு அது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் soluble substanceக்கு. அண்ட் இன்சால்யூபிள் மெட்டீரியல்ஸ் which do not dissolve in water. ஃபார் எக்ஸாம்பிள் sand. ஓகே and another one is miscible liquids that dissolve in water. example vinegar and ஒரு லிக்விட் இன்னொரு லிக்விட்ல வாட்டர் வந்து ஒரு லிக்விட் தானே அதில் இன்னொரு லிக்விட் ஃபார் எக்ஸாம்பிள் வினிகர் லெமன் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ்லாம் என்ன ஆகும் டிசால்வ் ஆகும். ஓகே ஸோ மெட்டீரியல்ஸ் which dissolve in water is called miscible and immiscible liquids that do not dissolve in water. For example water plus oil அது வந்து dissolve ஆகுமா ஆகாது. and next property is flotation. flotation means மிதக்கும் தன்மை. எந்தெந்த பொருள்லாம் வாட்டரோட டென்ஸை விட கம்மியாக இருக்கோ அதெல்லாம் என்ன ஆகும் ஃப்ளோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலை வந்து வாட்டரில் போடும்போது அந்த பால் வந்து என்ன ஆகுது ஃப்ளோட் ஆகுது. நெக்ஸ்ட் சிங். ஆப்ஜெக்ட் தட் ஃப்ளோட் ஆர் சிங் டிபெண்டிங் அப்பான் தியர் ஷேப். அதை ஷேப்பை பொறுத்து தான் அது ஃப்ளோட் ஆகுறதும் சிங் ஆகுறதும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம் ஃப்ளோட்டேஷனுக்கு எந்த ஒரு பொருள் வந்து வாட்டரோட டென்ஸை விட கம்மியாக இருக்கோ அதெல்லாம் என்னதாகும் மிதக்கும் ஃப்ளோட்டேஷன். சிங்க் ஆகுறது வந்து வாட்டரோட டென்ஸை விட அதிகமாக உள்ள பொருளாக என்னாகும் மூழ்கும். அதுக்கு தான் நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் காயின் சொன்னேன். காயின் வந்து வாட்டரோட டென்ஸோட அதிகமாக இருக்கனால அது வந்து அடியில் சிங்க் ஆகிருக்கு. ஓகே மூழ்கி இருக்கு. அண்ட் next property is conductivity. conductors material that allow the electricity pass through them. அதெல்லாம் என்ன சொல்கிறோம் கண்டக்டர் சொல்கிறோம். எந்தெந்த மெட்டீரியல் வழியாக எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுது அதை தான் என்ன சொல்கிறோம் கண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் அண்ட் மெட்டல். அண்ட் இன்சுலேட்டர் எந்தெந்த மெட்டீரியல் வழியாக எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகாதோ அதை வந்து என்ன சொல்கிறோம் இன்சுலேட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது ரப்பர் பிளாஸ்டிக் வுட். ஓகே அது வழியாக என்ன ஆகாது எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகாது. ஓகே அண்ட் எக்ஸாம்பிள் silver is also good conductors of electricity. and another one example is silver is also good conductors of electricity. and what is magnetic material? that magnetic material that attract to the magnet. எந்தெந்த மெட்டீரியல்லாம் மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகுதோ அதெல்லாம் என்ன சொல்லுதோம் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லுதோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் அண்ட் கோபால்ட்.
எந்தெந்த மெட்டீரியலாக மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகுதோ அதை தான் என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் solubility பொறுத்து soluble material, insoluble material, miscible and immiscible. What is mean by soluble materials which dissolve in water? For example, salt வந்து வாட்டரில் இது பண்ணும்போது dissolve ஆகுது. And insoluble materials which do not dissolve in water. For example, water plus sand பண்ணும்போது அது வந்து dissolve ஆகாது. What is miscible? Liquids that dissolve in water. எந்தெந்த liquidsலாம் வாட்டரில் dissolve ஆகும்? For example, வீட்டில் மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வாட்டரில் வந்து dissolve ஆகும். And another example வந்து vinegar, lemon juice, ஆரஞ்சு ஜூஸ்லாம் இந்த அதுவே ஒரு லிக்விட். அண்ட் அடுத்த லிக்விட் எந்தெந்த லிக்விட்ஸ்லாம் இன்னொரு லிக்விடில் போகும்போது டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், miscible materials சொல்லும். and immiscible materials liquids that do not dissolve in water. for example, water plus oil. வாட்டரையும் நம்ம ஆயிலையும் இது பண்ணும்போது அது வந்து என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. அதெல்லாம் என்ன சொல்கிறோம், immiscible materials. ஓகே, வாட் இஸ் miscible materials? for example, vinegar, milk, ஆரஞ்ச் ஜூஸ் அதெல்லாம் இன்னொரு லிக்விடில் போடும்போது வாட்டரில் போடும்போது ஃபுல்லு டிசால்வ் ஆகும். லிக்விட் தட் டிசால்வ் இன் வாட்டர் என்ன சொல்கிறோம், வாட்டர் ப்ளஸ் ஆயில். வாட்டரில் ஆயில் போடும்போது அது டிசால்வ் ஆகுமா, ஆகாது. ஓகே, திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் immiscible மெட்டீரியல். ஸோ அக்கார்டிங் டு their ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டீரியல்ஸை வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம், அப்பியரன்ஸ், சொலிபிலிட்டி. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சில மெட்டீரியல் என்ன இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சில இது ஹார்டாக இருக்கும், சில இது சொலிபிலிட்டி ஃப்ளோட் ஆகும். அந்த மெட்டீரியல்ஸை பொறுத்து அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து அதை குரூப்பிங் பண்ணுறோம். இப்போ இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்தோம், அப்பியரன்ஸ், சொலிபிலிட்டி, ஃப்ளோட்டேஷன், டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சியை பொறுத்து 3ஆக டிவைட் ஆகுது, டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபேக் மெட்டீரியல், அண்ட் ஹார்ட்னஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட், do you all understand? Thank you students.